இன்றைக்கி நான் வந்துட்டு மேங்கோ வச்சுட்டு ஸ்வீட் மேங்கோ ரெசிபின்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பெரிய மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் வந்துட்டு பெரிய பெரிய பீஸ் ஆகிட்டு கட் பண்ணணும். நம்ம பிக்கிள் போடுற போல் சின்ன பீஸ் பண்ணக்கூடாது, பெரிய பெரிய பீஸ் ஆகிட்டு கட் பண்ணி போடணும். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லெண்ணெய்னு நான் யூஸ் பண்ண போகிறேன். எள்ளெண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு வெடிச்சு நம்மளது அடுப்பு வந்துட்டு சிம்மில் இடணும். சிம்மில் இட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் இந்த மாங்காய் போடணும். இது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் அடைச்சி வேவிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. நம்மளும் ஒரு 1/4 கிளாஸு தண்ணி ஊற்றி இது நம்மளும் கொஞ்சம் பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் கூடி வேகணும் நமக்கு. அதுக்காக கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிக்கலாம். அடிச்சு வச்சிடலாம். இப்போ மாங்காய் வந்துட்டு 3/4 வேக ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் வெந்தாச்சுதா, இப்படி வெந்துருச்சு. இங்கே இது பாவும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த பாவு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூடி ஊற்றுறேன். ஒரு 5 நிமிஷம் நம்மளை வந்துட்டு இதுனா அடைச்சி வைக்கலாம். வேகட்டும் மாங்காய் கொஞ்சம் கூடி நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட மாங்காய் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்வீட்டு, காரம், புளிப்பு எல்லாம் கூடி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றவருக்கு தான் இந்த டிஷ்ஷு வந்துட்டு இஷ்டப்படும். செய்ய தவிர ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள்.